பைத்தியக்காரப்பட. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஒரே நாள்ல பணம் செல்லாதுல. ஒரே நாள்ல இதுவரைக்கும் இருக்கிற மருத்துவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், தகுதி இழந்துறார்கள். இனிமேல் நீட்டு எழுதி வர்ற மருத்துவர்கள் தான் தரமான மருத்துவர்கள். ஒரே நாள்ல தகுதி இழக்க செய்வியா நீ? பணம் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரே நாள்ல நோ டாக்டர்ஸ். அப்படி மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல், நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தா தான் நாங்கள் வைத்தியம் பார்ப்பேன். பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? சரி, இங்க நீட்டு எழுதுற. இந்த நீட்டு தேர்வை கண்டக்ட் பண்ற நடத்துறவன் யார்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறவன் யார்? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்க ப்ரோமெட்ரிக் நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயில வேண்டிட்டு வந்துச்சு, இல்ல எந்த வேளாங்கண்ணி கோயில வேண்டுதல்? யோசிச்சு பாரு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்த? இங்க நீட்டு தேர்வை நடத்துவதற்கு அவனுக்கே ஒப்பந்தம் கொடுத்த. ஒரு தேர்வை நடத்த முடியல மாணவர்களுக்கு. உனக்கு என்ன மயத்துக்கு தேர்தல்? உனக்கு எதுக்கு தேர்தல்? ஒரு தேர்வை நடத்த முடியல. கேவலமா இல்ல? வெக்கமா இல்ல? ஒரு தடவை இவர்களை தோற்கடித்து பாரு, என்னை வெல்ல வைத்து பாரு, எல்லாம் மாறும். சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதை தவிர கொள்கை கோட்பாடு வேறு உண்டா? இனாம், போனஸ், சலுகை, மானியம், இலவசம், இதை தவிர ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா ஆண்டாச்சு போட்டாச்சு. காங்கிரஸ் போட்டாச்சு. திமுக போட்டாச்சு. ரெட்டாளா போட்டாச்சு. மைக்கு ஒரு தடவை போட்டுத்தான் பார்ப்போமே. நீ வேணா கவனி, இந்த வலையொலிய தேர என்னை மட்டுமே எல்லாரும் திட்டுறான காரணம் என்ன? கண்டுபிடிய என்னை ஏன் திட்டுறேன்? எனக்கு 10 ஆண்டு கால ஆட்சியை கொடுத்து ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்து வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு 5-6 பொண்டாட்டி கட்டி அத்தனைக்கும் பிள்ளைய பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவியை கொடுத்து அப்படி ஏதாவது பண்ணனா எதுக்கு திட்டுற? இல்ல ஊழல் லஞ்சம் பெற்றனா? இல்ல நோட்டுக்கும் சீட்டுக்கும் முட்டிக்கால் போட்டு அவன்கிட்ட அப்படி நின்னா? 500 கோடி 1000 கோடி பேரம் பேசும்போது எந்திரிச்சு தெருக்கோடியிலோட நான் நின்னுக்கிறேன். வரலைன்னு எந்திரிச்சு வந்த ஒரு ஆண்மகனை சொல்லு பார்ப்போம். என்னை ஏன் திட்டுற? ஏன்? நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் வந்தா சரி செய்வேன், நீ எவனும் தப்பிக்க முடியாது. அதனால திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. இந்த டிவியை திறந்தீன்னு வச்சுக்க, அதிமுக செஞ்ச ஊழல், அடிச்ச கொள்ளை, வாங்கிய கமிஷன், திமுக அடிச்ச கொள்ளை, வாங்கிய கமிஷன், 2 பேரும் இந்த ஒரு இடத்துல உண்மை பேசுறாங்க. மாறி இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும் நம்ம இப்படியே பார்த்துக்க வேண்டியதான். வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீர்கள். வழியாக உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே வந்து வீதியில நின்று கத்துறமே. ஒரு தடவை பாதையை தேடாத உருவாக்கு. பாதையை தேடாதடா. அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கியா? பாதை இறங்கி நடடா. அதுவே பாதை. இறங்கி நடந்துட்டேன். என்ன யாரு? எங்க அப்பா முதலமைச்சரா? சொல்லு. இல்ல எங்க அப்பன் பெரிய அமைச்சரா? இல்ல, யாருன்னே தெரியாது உனக்கு. ஆனா சாதாரண மகன். என்னைய பார்த்து எம்பிட்டு பயம். காரணம் நேர்மை உண்மை பயம். சரணடைய மாட்டான். 2 வருஷம் ஜெயில போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வருவான். என்ன வேணாலும் பயப்பட மாட்டான் அந்த பையன். என்ன பயப்படுறதே இல்லையே சீமான்? ஒண்ணும் இல்லை, அதனால ஒரு பயமும் இல்லை. நீ எல்லாத்துக்கும் ரைடு ஓட்டிய, இடி ரைடு, அமலாக்கத்துறை, வருமான வரி, எனக்கு மட்டும் என்ன ரைடு போட்ட? நீ ஒரு தடவை வருமான வரித்துறை போட, அவன் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகணும், டீ வாங்கி கொடுத்துட்டு போகணும். அமலாக்கத்துறை போட இருக்கு. கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் எவன்? இது என்ன அரசா தரிசா? என்ன கல்வியை கடன் வாங்கி படிக்க வச்சிருக்க? படிக்க வைக்கிறதுல உனக்கு என்ன புடுங்குற வேலை? இங்க என்னைய படிக்க வைக்கிறத தவிர, இந்த மண்ணில் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? கல்விக்கு வரி எடுக்கிறியா இல்லையா? எடுக்கிற. எஜுகேஷன் டாக்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் என்னை படிக்க வைக்கல? கல்வியை ஏன் தரமா கொடுக்கல? கல்விக்கு வரி எடுத்துக்கிடுவ, ஆனா தனியார் முதலாளிகிட்ட நான் காசு கட்டி தரமான கல்வியை கத்துக்கணும். எப்படி இருக்கு? ஏன் இந்த அரசு கல்வி தரத்தை உயர்த்தல? தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களே அரசை நடத்துகிறவர்கள் அமைச்சர்கள் தான்.
எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்லூரி இருக்கு, மருத்துவக் கல்லூரி இருக்கு, பொறியியல் கல்லூரி இருக்கு, எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கல்வியை எப்படி கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி வாக்கேட்டு மறுபடி வந்தார். பள்ளிக்கூடங்களை நட்சத்திர விடுதிகள் போல கட்டினார், தரத்தை உயர்த்தினார். கேரளாவிலே பினராயி விஜயன் 30 விழுக்காட்டு மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்புகிற அளவிற்கு கல்வியின் தரத்தை உயர்த்தினார். ஆனா இங்க பள்ளிக்கூடங்கள் சமாதி போல கிடக்கிறது, சுடுகாடு போல சமாதி, பெரிய பெரிய நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது. இதை தகர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம். அதுக்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை. அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு சரியில்லைன்னா அங்க போய் படுக்கிறது இல்லை. அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா. அப்ப அரசின் மருத்துவமனை தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் இடத்திலேயே 50 ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை. இதை தகர்க்கணும். தகர்த்து என்ன பண்ணணும்? அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தணும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு என்ற ஒரு மருத்துவம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் வரும்போது சட்டம் என்ன சட்டம்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் மாற்றம். அதற்காக நாங்கள் ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனை கடைகோடியில் இருக்கிற என் தாய், அவள் தேசத்தின் தாய். அவளுக்கு 1 ரூபாய் மருத்துவம் இருந்து 1 கோடி மருத்துவமானாலும் ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு கொடுக்கும். நீர் ஏதோ பிரதமருக்கான தேர்தல் நினைச்சிட்டு இருக்க, புரோக்கர்களை தேர்வு செய்யறதுக்கான தேர்தல். நீ வரிசையில் ஓட்டு போடுறது பிரைம் மினிஸ்டர் தேர்வுன்னு இல்லை மிஸ்டர். புரோக்கர்ஸ், தரகர்களை தேர்வு செய்ய, தலைவர்களை தேர்வு செய்ய இல்லை. யார் யாருக்கு? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க. அதை தான் அவங்களால செய்ய முடியும், சேவை செய்ய முடியாது. ஏன்னால் நீ ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அப்படி. இப்ப பாரு, நீட்டு. காங்கிரஸ் நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை விரும்புகிற மாநிலங்களில் நடத்துவோம், விரும்பாத மாநிலங்கள்ல விட்டுருவோம் அப்படின்னு. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்ல தெரியல, அதை சொல்ல முடியல. ஏன்? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவரே இவர்கள் தான். நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான். அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி இவர்கள். இந்த நீட்டு தேர்வை ஏன் எதிர்க்கிறார்கள்? ஏன் சீமானும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இந்தியை திணித்தால் எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். நீட்டை திணித்தால் எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஜிஎஸ்டி எல்லா மாநிலமும் இருக்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஏன்? இவனுக்கு தான் பியூர் ரேஸ் இருக்கு, தூய ரத்தம் ஓடுகிற கலப்படம் இல்லாத ஒரு இனம் இந்த நிலத்தில் மட்டும்தான் இருக்கு. எல்லாம் மாறினது, எல்லாம் மாறியவர்கள். அதனால அவனுக்கு போர்க்குணம் இல்லை. சீக்கியம் சண்டை விடுவான், அதுக்கப்புறம் தமிழம் போடுவான். மரபணு மாறாத இனங்கள் இது 2 தான் இருக்கு. இப்ப எதுக்கு நீட்டு? சரி, நீட்டு தேர்வு, அதுல என்ன வருது? தரமான மருத்துவரை உருவாக்குவது. தெளிவா விளங்கிக்கணும். தரமான மருத்துவர் 1200 +2 மதிப்பெண், 1199 வாங்கின நான் நீட்ல தோர்த்துட்டா மருத்துவம் படிக்க தகுதியற்ற மாணவன். 850 மதிப்பெண் எல்லையில பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன். இந்த முறையை எதிர்க்காமல் எப்படி ஏற்ப? அப்ப நீட்டு தான் தகுதியானது, இந்த தேர்வு தானே. அதுக்கு ஒரு சிலபஸ் வை, +1 +2 தூக்கிடு, நேரடியா நீட்டை படிக்க வை, படிக்க வச்சு தேர்ச்சி வச்சு நீ தேர்வு பண்ணிக்க அப்படின்னா அது மாற்று. நாங்கள் சொல்ற அடிப்படை மாற்றுகளை அது மாற்று, அது செய்யலை. இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதி வந்துட்டேன். தேர்வு எழுதி வந்த பாடம் நடத்த போற பேராசிரியர் யாரு? சேம், அதே ப்ரொஃபஸர். சப்ஜெக்ட் என்ன, சிலபஸ் என்ன, அதே பாடம் அதே பேராசிரியர். மருத்துவத்தின் தரம் எப்படி மாறும்? அதே தானே. கொஞ்சம் மண்ணு, கொஞ்சம் அச்சு, உட்கார்ந்து யாரை எடுத்தாலும் ஒரே மாதிரி தானே செங்கல் வரும். முட்டாப்பையில பண்ண முட்டாப்பையிலடா அப்படிதான்டா வரும். இது எப்படிடா? இங்க பாரு, ஒரு டீ போடுற, தேயிலை, சர்க்கரை, பால் இதெல்லாம் கலக்கிறதுல சுவை கூடுமா? இந்த ஃபில்டர் இருக்குல்ல, ஃபில்டர், இந்த காஃபியை டீயை போட்டு வடிகட்டுற இந்த வடிகட்டியால சுவை கூடிச்சுன்னா எந்த வடிகட்டினா முட்டால் ஏற்பான்னு நீங்க வச்சு பார்த்துக்க. காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு, திமுக ஆதரிச்சிச்சு, பாரதிய ஜனதா செயல்படுத்திச்சு. இங்க பாருங்க, பெத்து பேர் வச்சது காங்கிரஸ். போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து வளர்க்கிறவர் மோடி. மறுக்க சொல்லி யாராவது மறுக்க சொல்லு, இல்லை என்று சொல்லு. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? நம்ம ஐயாக்கள் தான். இப்போ மறுபடி ஜிஎஸ்டி வரி சுமையாகி மக்கள் கோபப்படுறாங்க.
ஜிஎஸ்டி 2.0. இது என்னடா புதுசா இருக்கு? சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. எப்படிப்பட்டவங்க? ஏய், பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்டிருக்கான் ஐயா, தாளுக்கு. ஆனா தங்க பிஸ்கட்டுக்கு, குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து விவாதிச்சு எத்தனை விழுக்காடு வரி போடுறான்? 3 விழுக்காடு. இப்ப இது யாருக்கான அதிகாரம்? நீ யாருக்கான அதிகாரத்தை கட்டமைக்க வரிசையில் வாக்கு செலுத்த போறாய்? யாருக்கு? பெரும் முதலாளிகளுக்கு. பணம் இருப்பவன் தான் அதிகாரத்தில் இருக்க முடியும், ஆட்சி செய்ய முடியுங்கிற அந்த முதலாளிகளின் தரகர்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறியா? உன்னிலிருந்து உனக்காக உழைக்க துடிக்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறியா? இதையெல்லாம் மாற்றி படைக்க துடிக்கும் எங்களை நீங்கள் ஜெயித்த வத்தே தீர வேண்டும். அதற்காகவாவது நாங்கள் வெல்ல வேண்டும். ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. இப்படி பார்ப்போம். இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள்? எல்லாவற்றுக்கும் வரி. என் கடிகாரத்துக்கு வரி, என் சட்டைக்கு வரி, என் செருப்புக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி இருக்கு. இந்த வரி நேரடி வரி, மறைமுக வரி. அதுபோல எல்லாம் வருமான வரி கட்டுறான். இப்ப உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, எல்லாம் நீ எடுத்து பார்க்கறது இல்லை. நீ எண்ணெய் பொட்டலாம், 1 கிலோ அரிசி, பருப்பு, எல்லாத்துக்கும் வரி. சிமெண்ட், செங்கல், சாந்து, சுண்ணாம்பு, கம்பி, எல்லாத்துக்கும் வரி. நீ வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்டலாம். நீ வீடு கட்டணும் போ, கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. அப்ப வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்ட முடியும். இப்ப இந்த நிலையில வரி, இந்த வரி வருவாய் பெருக்கம் எவ்வளவு? இந்தியாவில் ஆண்டு ஒன்றுக்கு ஜிஎஸ்டியால் எவ்வளவு? ஒரு அறிக்கை இருக்கா? இல்லை. இந்த பண வரிவாய் குவிப்பு மக்களுக்கு இந்த வழிகளில் நலத்திட்டமாக செல்கிறது என்ற ஒரு செய்தியை நீ பார்த்தது உண்டா? பட்ஜெட் தாக்கல்ல, நிதிநிலை அறிக்கையில நீ படிச்சு பார்த்திருக்காத? இல்லை. அப்ப எங்க ஒரு நாடு குடிகளிடம் வரியை மட்டும் பெற்று வருவாயை பெருக்கி பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்கிற பொருளாதார கொள்கை எவ்வளவு இழிவானது? வருவாய் பெருக்கத்துக்கு நீ ஏதாவது வச்சிருக்கிய? தொடர் வண்டி ஒன்று இருக்கா? விண்ணூர்தி ஒன்று இருக்கா? வங்கி இருக்கு, எல்லாம் தனியார், எல்லாம் பிரைவேடைசேஷன். வங்கி யார் நடத்துவா? தனியார் நல்லா நடத்துவான். இப்ப கடைசியா பாஸ்போர்ட் கொடுக்கறது இருக்குல்ல, பாஸ்போர்ட் அது டாடா நடத்துறான். எதுவுமே வந்துட்டு இல்ல, எதுவுமே கிடையாது. எதுவுமே அரசு கிட்ட கிடையாது. கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, குடிநீர் விநியோகம் கிடையாது, சாலை ஒழுங்கல் பராமரித்தல் கிடையாது. தொடர் வண்டி தனியார் கொடுத்தாச்சு, பிளைட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, துறைமுகம் கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்டை கொடுத்தாச்சு. என்னதான் இளவு ஒன்றை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. எதுக்கு தேர்தல்? அப்ப இந்தியாவை என்ன பண்ணும்? ஏலம் போடுவோம். எப்படி ஏலம் போடுவோம்? 150 லட்சம் கோடி கடன், 151 லட்சம் கோடி ஏலதார் மதிப்பு, ஏலம் விடுற மதிப்பு. எனக்கு கடன் போக 1 லட்சம் கோடி வச்சுக்கிடுவோம், போட்டு விடுவோம். எடுக்கிறவ யாரு? அதானி, அம்பானி 2 பேர் தான் போட்டி விடுவான். அப்ப எடுக்கிறது அதிக விலை கொடுத்து எடுத்தார் அதானி, அவர் 5 வருஷம் கொடு, மறுபடியும் ஒரு ஏலத்தை போடு. அதிக விலை கொடுத்தார் அம்பானி, அவர்கிட்ட கொடுத்துருங்க. தனியார் தான் கல்வியை நல்லா கொடுப்பான், தனியார் தான் மருத்துவத்தை நல்லா கொடுப்பான், தனியார் தான் ரோடு நல்லா போடுவான், தனியார் தான் போக்குவரத்து சிறப்பாக நடத்துவான், தனியார் தான் நல்லா பிளைட் ஓட்டுவான். அப்புறம் நீ எதுக்கு? எல்லாம் தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? எண்ணெயை போட்டு ரைடு பண்றது, இன்கம் டாக்ஸ் போட்டு வசூலை பண்றது, இடி ரைடுன்னு அமலாக்கத்துறை போட்டு ரைடு பண்றது. எங்கெங்க இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை ரைடு, அங்க எல்லாம் நீ காசு வாங்கிருக்கியா இல்லையா? பதில். இன்கம் டாக்ஸ் ரைடு போகுதுல, அப்புறம் ஏன் இடி ரைடு போகுது? இன்கம் டாக்ஸ் ரைடு சரியில்லையா? கலைச்சிரு. எதுக்கு தண்ட சம்பளம்? வெறும் அமலாக்கத்துறை வச்சுக்க. சிபிஐ விசாரணை சரியில்லையா? அவருக்கு தான் என்ஐஏ கொண்டு வரியா? சிபிஐ கலைச்சிரு, என்ஐஏ வச்சுக்க. அப்ப சிபிஐக்கு ஒரு சம்பளம், என்ஐஏக்கு ஒரு சம்பளம். தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி இருப்பது போல பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கு. சட்டசபை, பாராளுமன்றத்தில் தனி தொகுதி. இந்த தொகுதியில் என் தங்கை அமுதினி போட்டியிடுகிறாள் என்றால் எல்லோரும் பெண்களைத்தான் நிறுத்தணும், எந்த கட்சியா இருந்தாலும். சுத்தி ஆண்கள், ஒரே ஒரு பெண் போட்டியிடுகிறாள். இது சம வாய்ப்பாக இல்லை. அதனால் பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கு என்று கேட்கிறோம். அடிப்படை அமைப்பு மாற்றம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரோம். எம்ஜிஆர் மனிதாபிமானி, காமராஜர் தலைவன். எப்படி தலைவன்? எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு போ அப்படின்றாரு. அதான் அது ஹியூமன் பீயிங், அவ்வளவுதான். ஒரு லீடர் அதெல்லாம் லீடர். காமராஜர் காசு கேட்டீங்கன்னா அப்படியா, சாப்பிடலையா, என்ன இந்தா சாப்பிட்டு ஐயா இங்க இருப்பேன், போ, இங்கதான் இருப்பேன், இங்க வா அப்படி.
திருப்பி வந்தவொடனே உட்காரு, உன் பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமியா, என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கியா? பட்டம் படிச்சிருக்கேன். எந்த ஊர்? அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவார். கேட்டுக்கிட்டு இந்த நாட்டில் பட்டம் பிஏ பட்டம் படித்த ஒரு பையன் வேலை இல்லாமல் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே. என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை, அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை, அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துறவன் எவனோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். எப்படி? பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காரு, வண்டியில கார்ல போயிட்டு இருக்காரு. சின்ன சின்ன வயசு பசங்க மாடு வச்சிருக்காங்க. இவர் முதலமைச்சர் காமராஜன் தெரியாது. காரை விட்டு இறங்கி அந்த பயலுகளை கூப்பிட்டு, ஏன் இப்படி, எதுக்கு இப்படி படிக்காம மாடு பேச்சுக்கிட்டு இருக்கல, ஏன் படிக்க போனா சோறு யார் போடுவான்? கொப்பனா போடுவான்ட்டான். படிக்க போனா சோறு யார் போடுவான்? கொப்பனா போடுவான்ட்டான். அவர் காமராஜன் தெரியாது, அவனுக்கு முதலமைச்சர் அவர் தான் தெரியாது. அந்த கேள்வியில உக்கி போனாங்களவன். சரிடா என்னடான்னு வந்தா அப்படி. அப்புறம் ஒரு தடவை போறாரு, சுதந்திரத்துக்கு கொடியேற்று போகும்போது வரிசையில் இந்த உள்ள மயங்கி விழுந்துட்டான். எவன் தான் தூக்கி பாருனா சாப்பிடா வந்துட்டான். ஏன் சாப்பிடல? வீட்டில் சாப்பாடு இல்லை. பசியோடு இருந்தா பிள்ளைக்கு பாடம் மண்டையில ஏறுமா? ஒரு வேளை சோறாவது போட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம்ட்டு மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் கொண்டு வரணும். கேளு காசு இல்லை. நேற்று சுந்தரவடிவேலு கல்வித்துறை செயலாளர் ஐயாவோட, ஐயா அவ்வளோலாம் முடியாதுயா, காசு இல்லை, இருக்கிறவரை போடுங்கண்ணே, இருக்கிறவரை போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் மடியேந்தி என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாறேன், எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். பிச்சை புகினும் கற்கை நன்றே, நான் போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். படிக்க வச்சா என் பிள்ளைய நாட்டை காப்பாத்திடுவான்னாருல, அவன் தலைவன். அந்த தலைவனின் பேரன் கேட்கிறேன், ஒரு தடவை என்னை ஜெயிக்க வச்சு பாரு. ஒரே ஒரு தடவை. திமுகவுக்கு போட்ட 39 உறுப்பினர்கள் கொடுத்த என்ன நடந்தது? இந்த சிக்கல்ல எங்க எண்ணூர்ல இருக்க பிரச்சனை, எங்கு குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம், அதிகாரமற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கு. கடலூர், எண்ணூர், தூத்துக்குடி இந்த பகுதியில் எல்லாம் நச்ச ஆலைகள். நீ நினைச்சு பாரு, கடல்ல என்ன கொட்டிடுச்சு? முதல்ல வந்தவன் நான் தான். அமோனியா வாயு கசிவு போராட்ட களத்தில் நின்னது நாங்க தான். கடல்ல கழிவை கலந்துட்டான், தொழிற்சாலை கழிவை. கடல் ஓடி வந்து முதல்ல நின்று சண்டை போட்டது நாங்க தான். அவன் வரமாட்டான், எல்லா முதலாளிட்டையும் கமிஷன் வாங்கியிருப்பான். இந்த நச்சு ஆலைகளை மூடவும், இனிமே என் நிலத்தை வளத்தை காற்றை நெஞ்சாக்குற நச்ச ஆலைகளை நுழைய விடாமல் தடுக்கவும் உங்கள் பிள்ளைகள் வென்றே ஆகணும். வழியே கிடையாது. நம்ம இப்படி பேசுவோம். இத்தனை ஆலைகள் இருக்கு. அணு உலை, அனல் மின்சாரம்லாம் நீ பார்த்தீங்கன்னா அந்த உலர் சாம்பல் சாப்பிட சாம்பலை தான் சாப்பிடணும். என் வண்டி கருப்பு வண்டி போயிட்டு திருப்பி வரும்போது வெள்ளை வண்டியா தான் வரும். சட்டை போட்டுருக்கல சிவப்பா, வரும்போது வெள்ளை சட்டையா தான் இருக்கும். துணியை காய போட்டா அதை உதறதுக்கே சரியா இருக்கும். உலர் சாம்பல் அவ்வளவு மோசம். இப்ப என்ன நம்ம சொல்றோம்னா, இந்த ஆலைகள் எல்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு தெரியாம இங்க வந்துருச்சா? திமுக அதிமுகவுக்கு தெரியாம வந்து ராத்திரியா பூமியில வச்சுட்டு போயிட்டானா? இல்ல, இந்த 4 கட்சிகளை தாண்டி இந்த நிலம் நாசமாகல. ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் பண்ண முடியல. பிரதமர் பேசுறாரு, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும். ஐயா, அதை நான் சொல்லணும், நீங்க செயல்படுத்தணும். அவரு நம்மளோட சேர்ந்து பேசுவார். கச்சத்தீவை மீட்கிறாரு. இப்போ 10 வருஷமா கோமால படுத்திருந்துட்டு திடீர்னு கச்சத்தீவு, அதுவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல அண்ணாமலை எடுத்து கொடுத்தார். இவ்வளவு நாள் அவர் எங்க போய் படுத்தார்? எடுத்து கொடுத்தார். நான் கேட்கறது அறிவார்ந்த பெருமக்கள்கிட்ட, தகவல் அறியும் உரிமை சட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டது? அதிகாரமற்ற அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் நாட்டில் இது சார்ந்து, இந்த துறை சார்ந்து எப்படி நிர்வாகம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கொண்டு வந்தாங்க. இப்போ நான் இந்த தேசிய நெடுஞ்சாலை கூட எவ்வளவு செலவாச்சு, இன்னும் எத்தனை காலத்துக்கு சுங்கம் வச்சிருப்பீங்கன்னு தகவல் கேட்டேன், தரல. இப்போ குஜராத் கலவரம் பற்றி கேளுங்க, வராது. மணிப்பூர் கலவரம் பற்றி கேளுங்க, வராது. ஈழத்து கலவரம் பற்றி கேளுங்க, ஈழ படுகொலை பற்றி வராது. ஆனால் கச்சத்தீவை பற்றி உடனே வருது. இத்தனை துறைகளையும் கட்டி ஆளுகிற முதன்மை அமைச்சர், இன்டெலிஜென்ஸ், அது இது உளவுத்துறை, ஏகப்பட்ட அமைப்பை வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர் கச்சத்தீவை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டார் என்றால் என்ன லட்சணத்துல நம்மளை ஆண்டிருக்கார் என்பதை
ஒரு தேசிய இனத்தின் உரிமை பிரச்சனை தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். தமிழ்நாட்டு தேர்தல்னால அண்ணாமலை எடுத்து கொடுத்தாருங்கிறார். இப்ப வேற என்னம்னா எங்க பிரச்சனையே இப்பதான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை நம்பி எங்க வாழ்க்கையை ஒப்படைக்கணும், எதிர்காலத்தை ஒப்படைக்கணும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்படித்தான் ஒவ்வொரு சிக்கலும். எல்லாத்தையும் நீ கலையணும், மாற்ற வேண்டும் என்றால் நீ மாற்றத்திற்கான விதையை உன்னில் உண்டணும். தேசப்பிதா காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ உன்னைய மாற்று, நான் என்னைய மாற்றேன், நாம நம்மை மாற்றுவோம், நாடு தானா மாறும். இதான் இதுதான் இதான் இருக்கிற ஒரே வழி. இதான் புரட்சி. எப்படி புரட்சி? அவன் குடியிருக்கிற தெருவை கூட்டு தேசம் தானாக சுத்தமாகும். அவ்வளவுதான். நான் என் தெருவை கூட்டுறேன், நீ உன் தெருவை கூட்டு, அவர் தெருவை கூட்டட்டும். ஆளாளுக்கு அவனவன் தெருவை இறங்கி கூட்டினால் தேசம் தானாக சுத்தமாகும். இதுதான் வழி. அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஒரே ஒரு ஓட்டு. எங்க? மைக்கில் பார்த்து போட்டு. வேற என்ன வழி இருக்கு சொல்லு? ஒண்ணு கிடையாது. நீ போட்டு பாத்திய 39 சீட்டு கொடுத்த, 39 சீட்டு திமுகவுக்கு. இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனை ஒன்றை பத்தி பேசுனதை சொல்லு பார்ப்போம். ஏதாவது ஒன்று ஒண்ணும் கிடையாது. ஒரு போராட்டம் வருதுன்னா அந்த போராட்டத்தை கலைத்து விடுவதற்கு, குலைத்து விடுவதற்கு கோரிக்கையை முன்வைத்திருப்பார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றவே கவனம் செலுத்துறது இல்லை. கலைச்சிடணும், போராட்டத்தை கடத்தி விட்டுறணும். அவ்வளவுதான். அதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யணும்னா ஒரே வழிதான் இருக்கு. ஒரே வழிதான் இருக்கு. கடைசி வரலாறு இருந்திருக்க வாய்ப்பு உன் மதிப்பு மிக்க வாக்கு. அது வலிமையான ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்தணும். அவ்வளவுதான். அது ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு. நீங்க அவன் நம்பல, சீமான் ஒரு பொருட்டே இல்லை, அவங்க அந்த போட்டியில இல்லை. பாரதிய ஜனதா சொல்றது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக சொல்றது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, திமுக சொல்றது எங்களுக்கும் அதிமுக தான் போட்டி. அப்படியா? எப்படி இருக்கு? இங்க ஒரு புலி வைத்திய பசியோட காத்திருக்குன்னு தெரியாம அங்க போட்டி, இங்க போட்டி, அங்க போட்டி. ஏன்னா என்னை இக்னோர் ஹிம், அவாய்ட் ஹிம், ஃபர்கெட் ஹிம். என்னைய அப்படிதான் நான் ரொம்ப நாளா ஃபர்கெட் பண்ணி போனேன். மற்றவையிலே வச்சுக்கிட்டு இருந்தா என்னைய. மற்றும் பலர் அது மாதிரி மற்றவை. இப்ப பாருங்க, இது 17 விழுக்காடு, இது 15 விழுக்காடு, மற்றவை 19. அந்த மற்றவை யாரு? மற்றவை யாரு? நாம் தமிழர் கட்சி. சீமான் சொல்ல நாக்கு பயப்படுது, அப்படி தடுமாறு, பயம். இந்த போட்டியிலே இல்லைம்மா. நீங்க முடிவு பண்ணிட்டால் 3வது இடத்தில் இருக்கிற உங்கள் மகன் முதலிடத்திற்கு வர ஒரு நொடி ஆகாது. அது நடக்கும். மாற்றம் என்பது வராமல் இல்லையே, ஒரே நாள்ல மாறிட்டது இல்லையே. எளிய மகன் என்னையை தேடி ₹1 வாக்குக்கு காசு வாங்காமல், ஓட்டுக்கு காசு வாங்காமல் என் சின்னத்தை 3வது பெட்டியில் வைத்திருந்தார்கள், மங்களாக வைத்திருந்தார்கள், தெரிய விடாமல். அதை தேடி 32 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் என்னுடைய வேட்பாளர்கள் அறியப்பட்ட வேட்பாளர்கள் அல்ல. பலமுறை அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இல்லை. எளிய பிள்ளைகள், முகம் கூட அறிமுகமாயிருக்காது. அப்போது தேடி எனக்கு வாக்கு செலுத்தி என்னை 3வது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான். 3வது நின்றுகிட்டு இருக்கிற மகன் ஓங்கி கொஞ்சம் ஓடினால் முதலிடத்துக்கு வர ரொம்ப நேரம் ஆகிறாது. அந்த பயத்தில் தான் சின்னத்தை எடுக்குவது, முடக்குவது, மடக்குவத. என்னை இறையிடுறதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவன் பின்னாடி போறான். அதை எப்படா தடுக்கிறது? அவன் வீட்டுக்கு ரைடை போட்டினா வர பயப்படுவான் இளைஞன். நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு பெற்றோர்களை அனுப்ப பயப்படுவாங்க. போடுறா ரைடு போட்ட. இப்ப அதனால என்ன பயன்? வெறி ஒன்று கூட பேர் 10 கூட லட்சம் பேர் சேரானே ஒழிய அது குறையல. இப்ப நீ என்னுடைய சின்னத்தை எடுத்த, என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் சின்ன எல்லாமே எவனும் ஓட்டு கேட்க முடியல. இப்போ எப்படி? எல்லாரும் இந்த மைக்கு முன்னாடி தான். மோடியா இருந்தாலும் இதுல தான் பேசி ஆகணும். யாரா இருந்தாலும் இதுல தான் பேசி ஆகணும். என் சின்ன இல்லாம உங்களுக்கு ஓட்டு கேட்க முடியாது. உங்க சின்னத்துக்கு ஓட்டு கேட்கலாம், என் சின்னத்தை வச்சுதான் ஓட்டு கேட்கணும்.
வாய்ப்பில்லை ராஜா, என்னை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பில்லை. என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினைச்சிட்டியா? அப்படி பார்த்தியா? நீ நினைச்சா 20 நாடுகள் தன்னை எதிர்த்து நின்ற போதும் களத்திலே நின்று வீரப்போர் புரிந்த மறவன் பிரபாகரன். நீ என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் கூட்டம் சேர்ந்து என்ன எதிர்க்கிறீங்க? ஒரு ஆளை. நான் ஒரு ஆளும் உங்க எல்லாரும் எதிர்க்கிறேன். யார் வலிமையானவன், யார் வலிமையானவன் ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கல. காசு கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, நான் எனக்கு ஓட்டு நானே கேட்கிறேன். உங்களுக்கு ராத்திரி காந்தி போய் கேட்கிறாரு. யாரு? அண்ணல் காந்தியடிகள். 500 ரூபா 1000 ரூபாயில சிரிச்சுக்கிட்டே போறாரு. காந்தி 500 நோட்டுல சிரிச்சுக்கிட்டே காந்தி ஓட்டு கேட்கிறாரு. காசு கொடுக்காம வீரமிக்க ஆண்மை மிக்க தலைவர்கள் இந்த எளிய மகனை வீழ்த்தி காட்ட முடியுமா? சொல்லுங்க. களத்துல நான் ஒருத்தன் தான் வேலை செய்வேன். உங்க உளச்சான்றை படி நீங்க தொட்டு பாருங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 9 வரைக்கும் தொடர்ந்து களத்துல வேலை செய்யறது நான் மட்டும்தான். அவங்க யாரும் வரல. கடைசி 2 நாள்ல சொல்லிய முடிச்சிருது. எப்படி? இந்த இருட்டுக்குள்ள திருட்டுக்கொல்லி பிடிக்கிற வயலுக்கு மாதிரியே போய் அவனுக்கு எந்த புள்ளி விவரம் இருக்கோ இல்லையாங்க, எங்கெங்க ஓட்டு, எந்த ஓட்டு கட்சி ஓட்டு, எது எதிர்கட்சி ஓட்டு கணக்கத்திரி, கட்சிக்காரன் காசு, அந்த நம்ம ஓட்டு, அது நம்ம ஓட்டு, அண்ணே நம்ம ஓட்டுனே, வீட்டில் எத்தனை 5 இந்தாப்பா காசை கொடுத்து வாங்கிடுறோம். நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கை பெறுவோம். அவங்க வாக்கை வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 2க்கு வேறுபாடு இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிறோம். ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 கோடி. நாங்க எவ்வளவு ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் போனா 5 லட்சம். அதுவும் துண்டறிக்க, இந்த மேடை ஓடுறது, கார் பெட்ரோல் செலவு, இதுக்கு தான். அதை எங்க எடுத்துக்கணும்? நீங்க பிச்சை. எப்படி காசு வருதுங்கிறீங்க? உங்களால் நம்ப முடியாதா? பாருங்க, உசிலம்பட்டியில பெருவழுதி பாண்டியன்கிற ஒரு 7ஆவது படிக்கிற பையன், பெருவழுதி பாண்டியன். எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமங்கல் தேவர் சிலைக்கும், தேவர் தந்த தேவர் எங்க தாத்தா மூக்காய தேவர் சிலைக்கும் மாலை போட்டு இறங்கும்போது ஒரு உண்டியல் பெட்டியோட வரான். என்னன்னு கேட்டா, சித்தப்பா இந்த காசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்பா செலவு கொடுத்த காசையெல்லாம் 1 வருஷமா சேமிச்சு வச்சிருக்கேன், இதுல 10,000 இருக்கு வச்சுக்கின்றான். அந்த என் மகன் பெருவெழுதி பாண்டியன் மாதிரி இந்த நிலமெங்கும் பல பெருவெழுதி பாண்டியன் இருக்கான். அவன் கொடுக்குறான் 500, 1000, 2000 போடுறான் திறநிதி திருச்சியில. இவன் இந்த கிணப்பு இருக்கான் பாருங்க, 6650 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ல வாங்கின பிஜேபிக்கு ஒன்றும் பேச மாட்டான். 600 கோடிக்கு மேல வாங்கின திமுக ஒன்றும் கேட்க மாட்டான். 1100 கோடி மம்தா பானர்ஜி ஒன்றும் கேட்க மாட்டான். இந்த திறநிதி திருச்சியில 10,000 ஒருத்தன் போட்டுதான் வச்சுக்க, அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிங்க, வா சீமானுக்கு 10,000 போட்டேன். எங்க இதை சொல்றதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரணும், மலேசியாவிலிருந்து வரணும். எனக்கு போட்டது 10,000, அவன் டிக்கெட்டே 30,000. அப்புறம் திரும்பி போவ இங்க வந்து மணிக்கணக்கானு 10,000 எப்படி சம்பாதிச்ச? விளக்கம். இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்க? அதாவது உண்மையிலே எனக்கு ஒரு பெருமிதமும் திமுறை எப்ப வரும்னா, உண்மையிலே நம்ம பெரிய ஆளுதான் இருக்கு, நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்களே இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு திமிர் வரும். என்னையே பார்த்து இல்ல, இந்த ஒரு ஆள் இருக்காங்க, படத்தை வச்சா நேரில் போட மாட்டாங்கன்னு ஒருத்தர் வச்சு போட மாட்டாங்க. பயம். படத்தை பார்த்தே பயப்படுறவங்க படையை பார்த்தா எப்படி பயப்படுவாங்கன்னு பார்த்துக்க. ஒரு காலம் வருது, எல்லாவற்றையும் சரி செய்வோம். கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவாற்ற ஓடி வாருங்கள் என் அன்பு மக்கள் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். 2 கையையும் விரித்து கேட்பது உங்கள் மகன். உங்கள் வாக்கை மட்டுமல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையையும் சேர்த்து தான் கேட்கிறேன். நான் ஓட்ட கேட்கல, இந்த நாட்டின் மதிப்புமிக்க உரிமையை கேட்கிறேன். அதை மீட்க காக்க எனக்கு வலிமை தாருங்கள். ஊர் எல்லையிலே ஐயனார் கருப்பணயசாமி காவல் தெய்வமாக நிற்பது போல இந்த நாட்டு எல்லையிலே உங்கள் மகனும் அவன் படையும் நின்று ஒரு நச்சு திட்டத்தை, நிலத்தை, வளத்தை, மண்ணின் மக்களின் நலத்தை கெடுக்கிற ஒரு திட்டத்தை உன்னுடைய விட மாட்டேன். இது எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தமிழ் மீதும், உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும், எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதுமானை. நீங்கள் எங்களை நம்புங்கள், உறுதியாக நாங்கள் செய்வோம்.
நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யணும். ஏப்ரல் 19 ஒரே ஒரு ஓட்டு. வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை எல்லாவற்றையும் துரத்தணும். அதுக்கு ஒரே ஒரு அழுத்தம், மைக்க அழுத்தணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி மைக்கு சின்னத்திலே சுட்டு விரலால் ஒரு அழுத்தி வச்சுட்டு என்னை வெல்ல வச்சு இந்திய பாராளுமன்றத்துக்குள் என் பிள்ளைகளை அனுப்பு. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஒரே ஒரு மகுவா மைத்ராவுக்கு பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ங்கிறாரு. அந்த அம்மா கூப்பிட்டு இப்படியே இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு வாங்கினீங்களே கொரோனாவில், அதை வாங்கி என்ன பண்ணீங்கன்னு கேட்டுச்சு. பதிலே சொல்லு. இல்லை சிலிண்டர் வாங்கி அனுப்பிட்டோம். எத்தனை சிலிண்டர் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க? பதிலே கிடையாது. இதுவரை பாராளுமன்றத்தில் மோடி பேசி பார்த்திருக்கீங்களா? கிடையாது. மன்கி பார்த்துன்னு யாருமே இல்லாத கண்ணாடி அறையிலிருந்து பேசிட்டு போயிட்டே இருப்பார். எப்பாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்குறாரு தந்தி டிவிக்கு. அதுவும் பேட்டி தான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் ஐயா பைல்வான் ரங்கநாதன் இருக்காரு. அவர் ஒரு யூடியூப்பில் போய் பேசுவார். அவரை ஒரு தடவை சந்திச்சேன். நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம். சீமான், அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு நின்று போராடிய தலைவர் யாருன்னு இந்தியாவில் சீமான் தான் அதில் முதல்ல எடுத்திருக்காரு. அதிகமாக இந்தியாவில் அதிகமாக பிரஸ் பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளரை சந்தித்த தலைவர் யாருன்னு சர்வே எடுத்தோம். அதுலேயும் சீமான் தான் இருக்கிறார். இவங்கெல்லாம் யாரும் சந்திக்கிறது இல்லை. கேட்டால் பதில் இல்லை, பதிலே கிடையாது. சாதனையை சொல்லி 10 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை சொல்லி பாரதிய ஜனதா ஓட்டு கேட்க முடியுமா? மீண்டும் மோடி வேண்டும் மோடி ஏதோ ரைமிங்க ஒரு 2 வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இதையே பிடிச்சி வாங்கிட்டு இருக்கேன். காங்கிரஸ் சொல்லுமா கடந்த காலங்களில் நாங்கள் இவ்வளவு சாதிச்சோம்னு? சொல்லுமா? சொல்லாது. திமுக சொல்ல முடியுமா? 39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள், இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று உங்கள் பிரச்சனைகளை எடுத்து முழங்கி எல்லாவற்றையும் நாங்கள் தீர்த்து விட்டோம் சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக தான் சொல்லுமா? பிறகு எதுக்கு ஓட்டு? மான தமிழ் மக்களை உங்களிடத்துல கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்க நாங்கள் என்ன முட்டாள்களா? ஒரு சொட்டு தண்ணி கிடையாது தமிழர்களுக்கு என்று பேசிய காங்கிரஸுக்கு ஓட்டு போட புரியல. நீ தன்மானமிக்க தமிழனாக இருந்து, மானம் ரோசம் சூடு சொரணை இருந்து, சோறு தண்ணி சாப்பிடுவதா இருந்தா குடிப்பதா இருந்தா என்ன பண்ணணும்? ஒரு சொட்டு தண்ணி எனக்கு இல்லையாடா, ஒரு ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை நீங்க எடுக்கணுமா வேணாமா? எடுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது காங்கிரஸ், உனக்கு தேர்தலில் கூட்டும் இல்லை, ஒரு சீட்டும் இல்லை என்று திமுக சொல்லியிருக்கணுமா சொல்ல வேணாமா? சொல்லல. சரி, பிஜேபி, காங்கிரஸ் சொல்லுது, பிஜேபி நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? காவிரி நதி நீர்ல இல்ல தமிழர்களுக்கு தண்ணி கொடு சொல்லுமா? சொல்லாது. அறிவார்ந்து சிந்திச்சு பாருங்க. காங்கிரஸ் பிஜேபி இந்திய கட்சியா மாநில கட்சியா? கர்நாடகா என்று வரும்போது அது அந்த மாநில கட்சி பிஜேபியும் காங்கிரஸும். திமுக இந்திய நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய கட்சி. இப்ப பாருங்க ஐயா ஸ்டாலின், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். எதுக்கு இந்தியாவுக்கு? இங்க யாருக்க பாத்துறது? இப்ப இந்தியாவுக்கு போயிட்டேன், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். அலைங்க வாரம் வந்துகிட்டு இருக்கோம். போங்கயா போங்க. எதுக்கு இந்தியா? ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டையா? இல்ல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போறா? காப்பாற்ற போறிய? இந்தியாவை காப்பாற்றணும். கர்மம் உங்ககிட்ட இருந்து காப்பாற்ற. இந்த 4 பேர் இருக்காங்களா நாசம் பிடிச்சவங்க, இவங்க கிட்ட இருந்துதான் நம் பாரத மணித்திரு நாட்டை காப்பாற்றணும். இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடு. இதான் எங்க முழக்கம். உங்ககிட்ட தான் காப்பாற்றும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி சீமானின் வெற்றி, அவர் தங்கை அமதினி வெற்றி, ஜெகதீஷ் சந்தர் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. காங்கிரஸ் வெல்வது, பிஜேபி வெல்வது, திமுக வெல்வது, அதிமுக வெல்வது வழக்கமான நிகழ்வு. பல முறை வென்றிருக்கிறார்கள். நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, மாற்றம். எளிய பிள்ளைகள் ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம புதிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகளை நிறுத்தி ஒரே ஒரு மகன் சீமான், அவன் மட்டும் நின்று வீதியிலே கத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாயா அப்படின்னு வந்தா இந்தியா தானா மாறும்.
என்னைய மாதிரி எளிய மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிளம்புவான், உண்மையின் நேர்மையுமாக கிளம்புவான். நாடு தூய்மையாகும், நல்ல அரசியல் உருவாகும், நல்ல ஆட்சி மலரும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், கற்றறிந்த சான்றோர்கள், அரசியல் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் ஆழ்ந்து கவனியுங்கள் எங்கள் அரசியலை. மாற்றத்தை விரும்புவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. மாய்க்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி நாளைக்கு இதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். அன்பு குழந்தைக்கு பாவேந்தன் என்று பெயர் சூட்டுகிறேன். பாவேந்தன். கடவுள் வரி, சமய வரி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதியினம் இடருளைந்தால் ஆளுவதனம் தாய் தாய் தாயே என்று பாடிய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் அவர் பெயரை பாவேந்தன் என்று சூட்டுகிறார்.